நான் ஒரு நீட் தேர்வை ரத்து செய்யணுமா வேண்டாமா என்று சொல்ல வரவில்லை. அதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் நீட் தேர்வு தொடர்ந்து இருக்கிறது என்றால் அதை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு பணம் இருப்பவர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்பொழுது பணம் இருப்பவர்கள் தனியார் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து நீட்க்கு தயாராகிறார்கள். ஆனால் ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களால் அதற்காக அதிக பணம் செலவு செய்ய முடியாததால் பள்ளி படிப்பை மட்டும் நம்பி தேர்வு எழுத வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால் நீட் ரத்து செய்வதற்கு பதிலாக 11 மற்றும் 12ஆம் வகுப்பிலேயே நீட் பிரிபரேஷன் என்பதை ஒரு தனி பாடமாகவே கொண்டு வரலாம் அல்லவா? அந்த பாடத்தில் நீட்க்கு தேவையான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அறிவுடன் நீட் கேள்வி முறைக்கு ஏற்ற MCQ பயிற்சி, தேர்வு எழுதும் முறை, நேர மேலாண்மை, மார்க் டெஸ்ட் போன்ற அனைத்தையும் பள்ளியிலே கற்றுக் கொடுக்கலாம். அப்பொழுது பணம் இருப்பவர்கள் கோச்சிங் சென்டரில் படிக்கலாம். ஆனால் பணமில்லாத ஏழை மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் தங்களுடைய பள்ளியிலேயே அந்த தேர்வுக்கு தயாராக முடியும். ஒரு மாணவன் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு அவனுடைய குடும்பத்தின் பொருளாதார நிலையை பொறுத்து முடிவு செய்யப்படக்கூடாது. அதனால் நீட் ரத்து செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதத்தோடு மட்டும் நின்றுவிடாமல் நீட் பிரிப்பரேஷனை பள்ளி கல்வியின் ஒரு பகுதியாக ஒரு தனிப்பாடமாக கொண்டு வந்து எல்லா மாணவர்களுக்கும் சமமான வாய்ப்பை உருவாக்குவது ஏன் சாத்தியமில்லை என்பதையும் அரசு யோசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.